அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பில் வரலாற்றின் தாக்கம் மற்றும் தோற்றம், வரலாற்று அரசியலமைப்பினுடைய தாக்கம் மற்றும் தோற்றம் இது ரெண்டுமே பார்க்க போகிறோம். இதோடைய இந்திய அரசியலமைப்புங்கிறது திடீர்னு ஒன்று வந்தது கிடையாது. இது எப்போத்துலேருந்து ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி இருந்தும் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகும் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள்லேருந்தும் உருவானது தான். சட்டத்திட்டங்கள் அப்படின்றதுலேருந்து உருவானது தான் இந்திய அரசியலமைப்பு. அதில் மிக முக்கியமான ஒரு சில வினாக்கள் பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல எடுத்த உடனே யார் வந்தாங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள். அதில் ஒன்று, போர்ச்சுகல் வணிகம் தொடங்கிய ஆண்டு எது? போர்ச்சுகல் வணிகம் தொடங்கிய ஆண்டு எது? கிபி 1498. அதே மாதிரி டச்சு கிழக்கிந்திய குழு இந்தியாவிற்கு வந்த ஆண்டு கிபி 1602 மார்ச் 20. அடுத்தது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்த ஆண்டு அதாவது உருவாக்கி அதுக்கப்புறம் இந்திய காலனிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா கிபி 1600 டிசம்பர் 31. உருவாக்கப்பட்டதும் எல்லா இடத்துக்கும் வந்ததுமே அதே ஆண்டு தான். அதே மாதிரி டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்தது கிபி 1616 மார்ச் 17. அதே மாதிரி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவானது கிபி 1664. சரியா? அதே மாதிரி இந்தியாவில் தங்களை அடிப்படையில் வலுவானவர்களாக மாற்றிய போர்கள் இந்தியாவில் தங்களை வலுவானவர்களாக மாற்றிய போர் எது அப்படின்னா யாரை? ஆங்கிலேயர்களை வலுவான போர்களாக இந்தியாவில் காலூன்ற வைத்த போர்கள் எது அப்படின்னா முதல் கர்நாடக போர் 1746 48. இரண்டாம் கர்நாடக போர் 1748 1754. அதே மாதிரி மூன்றாம் கர்நாடக போர் 1756 1763. அதே மாதிரி பிளாசி போர் ஜூன் 23 1757. பக்சார் போர் அக்டோபர் 22 1764. இந்த போர்கள் எல்லாமே மிக முக்கியமான போர்கள். ஏன் அப்படின்னா அரசியலமைப்பு ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அனைத்துமே ஆங்கிலேயர்கள் இந்தியாவை முழுவதுமாக ஆட்கொள்வதற்கு மிக முக்கியமாக அமைந்த இந்த 3 கர்நாடக போர், பிளாசி போர், பக்சார் போர், கிட்டத்தட்ட இது எல்லாமே வலுவான ஒரு 75% வலுவான சக்தியாக உருவாக இந்தியாவில் ஆக்குபை பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்தது பக்சார் போரின் முடிவில் 1765 ஆண்டு வரி வசூலிக்கும் திவானி உரிமையை பெற்ற பகுதிகள் எது அப்படின்னா எப்போ 1765 எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசா. இந்த 3 பகுதிகளுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்கும் அதாவது முழுமையான உரிமையை பெறுகிறார்கள். இது வங்காளம், பீகார், ஒரிசா. அப்புறம் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு கிபி 1858 நவம்பர் 1. 1857 பெரும்புரட்சிக்கு அப்புறம் நடந்த குளறுபடிகளால் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இனிமேல் இருந்தால் நம்மளுக்கு லாஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு கானிங் பிரபு அப்போ இருப்பார். தலைமை ஆளுநர் யார் இருப்பார் அப்படின்னா கானிங் பிரபு. அவருடைய தலைமையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா முழுமைக்குமே இங்கிலாந்திலிருந்து ஆட்சி செய்கிற மாதிரி மிக முக்கியமாக ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. அதுதான் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. இது அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட வளர்ச்சி. இது எந்தெந்த இந்திய அரசியலமைப்புங்கிறது எதிலிருந்து எவாலுவேஷன் ஆனது அப்படின்ற மாதிரி ஒரு சில மிக முக்கியமான சட்டங்கள் இருக்குது. அதில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1773 1858 வரைக்கும் என்னென்ன இந்தியாவுக்கான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சட்டங்களை உருவாக்குனாங்க அப்படின்னா முதல்ல ஒழுங்குமுறை சட்டம் 1773. அடுத்தது பிட் இந்திய சட்டம் 1784. அடுத்தது பிட் இந்திய திருத்த சட்டம் 1786. அடுத்தது பட்டய சட்டம் 1793. அடுத்தது பட்டய சட்டம் 1813. அடுத்தது பட்டய சட்டம் 1833. அதுக்கப்புறம் பட்டய சட்டம் 1853. பட்டய சட்டம் 1833. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா அதிக அளவில் இருக்கிற ஆங்கிலேய கிழக்கிந்திய காலகட்டங்களில் இந்தியாவுக்காக வழங்கப்பட்ட மிக முக்கியமான சட்டங்கள். அடுத்தது இங்கிலாந்து அரசின் ஆட்சி கீழ் அதாவது 1857 பெரும்புரட்சிக்கு பிறகு 1858 நவம்பர் 1 பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை ஒழிச்சிட்டு
இந்திய பேரரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வரும். அந்த காலகட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் ஏற்றுறாங்க அப்படின்னா, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் 1947. இதெல்லாமே என்ன அப்படின்னா, இந்த 47க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது என்ன அப்படின்னா, இந்தியர்களுடைய உரிமைகள், அவங்களுக்கு வழங்க வேண்டிய பிரதிநிதித்துவம், அரசியல் அதிகாரங்கள், பொருளாதார அதிகாரங்கள், இங்கிலாந்து அரசினுடைய சட்டசபையில் இந்தியர்களுக்கு இடங்கள் ஒதுக்குறது, துறைகள் ஒதுக்குறது, இது எல்லாமே 1958 தொடங்கி 1835 வரைக்கும் முடியும். அதுக்கப்புறம் தான் இந்திய விடுதலை சட்டம் லாஸ்ட்டாக வந்தது தான் 1947. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் முதல் படி என கூறப்படும் சட்டம் இது. இந்திய அரசியலமைப்பின் முதல் படி என அழைக்கப்படும் அல்லது கூறப்படும் சட்டம் இது அப்படின்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773. பிரதமர் நார்த் பிரபு அப்போ இருந்தார். சரியா? இங்கிலாந்தோட பிரதமராக யார் அப்படி இருந்தார் அப்படின்னா நார்த் பிரபு. முதலாக ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தது 1773. ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவில் தலைமை ஆளுநராக இருந்தவர் யார்? ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வரப்பட்ட போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்தது, கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் கொண்டு வரப்பட்ட சட்டம். கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம், இந்தியாவுக்கான உச்சநீதிமன்றம், முதல் உச்சநீதிமன்றம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது அப்படின்னா கிபி 1774. அந்த 1773 சட்டங்கள் படி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே. இது அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி, சர் எலிஜா இம்பே. அடுத்தது, பிட் இந்திய சட்டம் 1784 கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் சிறந்த அரசாங்கம், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிப்பது. பிட் இந்திய சட்டம் 1784 நோக்கம் என்னது? இந்தியாவில் சிறந்த அரசாங்கம், பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிப்பது. அடுத்தது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்ட சட்டம். முதலாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்ட சட்டம் இது அப்படின்னா 1793. இந்தியாவின் கல்வி செலவிற்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்த சட்டம். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். 1 லட்சம் ரூபாய் இந்திய கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட சட்டம் இது அப்படின்னா பட்டய சட்டம் 1813. இது ரொம்ப முக்கியமான கொஷின், அடிக்கடி கேட்பாங்க. வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்ட சட்டம். வங்காள கவர்னராக இருந்தவர் இந்தியாவுடைய கவர்னர் என அழைக்கப்படுவதற்கான சட்டம் ஆணை பிறப்பித்தது பட்டய சட்டம் 1833. சட்டப்பணிக்காக இந்தியா வந்த முதல் உறுப்பினர் யார்? இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுடைய சட்டப்பணிக்காக முதலாக இந்தியா வந்தவர் யார் அப்படின்னா மெக்காலே பிரபு. இவர் தான் இந்தியாவுடைய கல்வியில் மிக முக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுத்தி இந்தியர்களை அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், அவங்களே நிர்வாகத்தில் கொண்டு வர வேண்டும் முதல்ல கூறியது யார் அப்படின்னா மெக்காலே பிரபு. இந்திய குடிமை பணி உருவாக்கப்பட்ட சட்டம். இந்தியாவுக்கான குடிமை பணிகள் உருவாக்கப்பட வேண்டும் என கூறிய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1833. அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியில் வெளியிடப்பட்ட கடைசி சட்டம் இது. கிழக்கிந்திய கம்பெனி 1600 1858 வரைக்கும் இருக்கும். அதில் கடைசியாக அவங்க ரூல் பண்ணதுலேயே லாஸ்ட்டாக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது அப்படின்னா 1853, பட்டய சட்டம் 1853. இந்திய மக்களின் மேக்னா கார்ட்டா என அழைக்கப்படும் சட்டம் இது. இது ரொம்ப முக்கியம். இந்திய மக்களின் மேக்னா கார்ட்டா என அழைக்கப்படும் சட்டம் இந்திய அரசு சட்டம் 1858. இதுதான் விக்டோரியா மகாராணி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, 1858 சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்படுவார்? 1858 அந்த விக்டோரியா மகாராணி அறிக்கைக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு எவ்வாறு அவர் அழைக்கப்படுவார், அந்த பொறுப்புக்கு உண்டான நேம் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா இந்திய வைசிராய் அல்லது இந்திய அரச பிரதிநிதி. இந்திய வைசிராய் அல்லது இந்திய அரச பிரதிநிதி. 1862 பம்பாய், கல்கத்தா, சென்னையில் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்ட சட்டம். 1862 பம்பாய், கல்கத்தா, சென்னையில் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்ட சட்டம் எந்த சட்டம் அப்படின்னா
இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அடுத்தது, அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. மறைமுக தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அல்லது சட்டம் எது அப்படின்னா இது மறைமுக தேர்தல். இந்திய கவுன்சில் சட்டம் 1892. முதல் முறையாக முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்ட சட்டம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. அடுத்தது, முதலாக ஆளுநரின் நிர்வாக குழுவில் சட்ட உறுப்பினராக இந்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்ட சட்டம் எது? முதலாக ஆளுநர், இந்தியாவுக்கு என ஆளுநர் இருப்பார், அவருடைய குழுவில் இந்தியர் ஒருவர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பார். யார் அப்படின்னா அந்த சட்டம் இந்த சட்டம் அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். 1909. அப்படி நியமிக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னா எஸ்பி சின்ஹா. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் மிண்டோ பிரபு. இச்சட்டம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளிப்பதாக காங்கிரஸ் கூறிய சட்டம் இது. காங்கிரஸ் கட்சி இந்த சட்டத்தை எப்படி சொல்லுது? ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் அளிக்கிறது அப்படின்னு கூறிய சட்டம் எது அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 1919. முதலாக தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் நடக்க வழிவகுத்த சட்டம் இது. முதலாக தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் நடக்க வழிவகுத்த சட்டம் இது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 1919. முதலாக தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டதும் இந்த சட்டம் தான், நேரடி தேர்தல் நடந்ததும் இந்த சட்டம் தான். பணியாளர் தேர்வாணையம் நிறுவுவதற்கு ஆணையிட்ட சட்டம் இது. அதாவது டிஎன்பிசி இப்போ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்தியாவுக்கு என்ன ஒரு தேர்வாணையம் உருவாக்கப்படுவதற்கு ஆணையிட்ட சட்டம் இது அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் 1919. இந்தியர்களே அதன் மூலியமாக தேர்தல் வச்சு இங்கிலாந்து அரசின் கீழ் வேலை செய்வதற்கு ஆட்களை தேர்ந்தெடுத்த ஒரு ஆணையம். இந்திய அரசு சட்டம் 1935 உள்ள பிரிவு மற்றும் சரத்துகள் இதெல்லாமே தாண்டி ஒரு அரசியலமைப்பு மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று உருவாக்கி இது கொடுப்பாங்க அங்கே இந்தியர்களுக்கு அதிகாரம் வழங்குவதற்காக. அது வழங்கிய சட்டம் இது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 39. அதில் உள்ள பிரிவுகளும் சரத்துகளும் எத்தனை இருந்தது அப்படின்னா 321 பிரிவுகள் 10 அட்டவணைகள். 321 பிரிவுகள் 10 அட்டவணைகள். சரியா? கூட்டாட்சி அரசு உருவாக வழிவகை செய்தது எந்த சட்டம்? கூட்டாட்சி அரசு உருவாக வழிவகை செய்தது எந்த சட்டம் அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. அதே மாதிரி இந்திய அரசு சட்டம் 1939 இருந்த பட்டியல்கள் எப்படி இருந்தது அப்படின்னா 3 பட்டியல்கள் இருந்தது. எந்தெந்த பட்டியல்கள் அப்படின்னா மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியலில் 59 துறைகளும், மாகாண பட்டியலில் 54 துறைகளும், பொது பட்டியலில் 36 துறைகளும் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்தது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்தது மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம். இதுவும் ரொம்ப முக்கியம். மாகாண சுயாட்சி அப்படிங்கிற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. மத்திய ரிசர்வ் வங்கி அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. கிட்டத்தட்ட மாநிலங்களுக்கான முழுமையான அல்லது பாதி அதிகாரங்களை கொடுத்த சட்டம் இது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போ அப்படின்னா 1947 ஜூன் 3. இதுவும் அடிக்கடி கேட்குற விஷயம். ஜூன் 3 திட்டம்னு கேட்கலாம், இல்லை மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு 2 விதமாகவும் கேட்கலாம். இந்திய விடுதலை சட்டம் நிறைவேறிய நாள் 1947 ஜூலை 18. 1947 ஜூலை 18. நேரு அறிக்கை எந்த வருஷம் அப்படின்னா 1928. சைமன் குழு அறிக்கை எந்த வருஷம் அப்படின்னா 1927. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வந்தது அப்படின்னா 1942 மார்ச் 22. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்தது 1942 மார்ச் 22. பின் தேதியிட்ட காசோலை என காந்தி கூறிய அறிக்கை எது? பின் தேதியிட்ட காசோலை என காந்தி கூறியது. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய அறிக்கையை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின் தேதியிட்ட காசோலை என காந்தி கூறுகிறார். அடுத்தது கேபினெட் தூதுக்குழு வந்தது பார்த்திங்க அப்படின்னா 1946 மார்ச் 24. 1946 மார்ச் 24.
அதே மாதிரி 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசாக இருந்தது. இது சுதந்திரத்திற்கு முன்பு இடைக்கால அரசு எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். எப்போ அப்படின்னா 1946 செப்டம்பர் 22. அந்த இடைக்கால அரசில் யார் யார் எந்தெந்த துறைகள் வகித்தாங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேருக்கு வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் உறவுகள். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை. ராஜேந்திர பிரசாத்துக்கு உணவு மற்றும் வேளாண்மைத்துறை. ஜான் மாத்தாய்க்கு தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறை. சர்தார் பால்தேவ் சிங்க்கு பாதுகாப்புத்துறை. அடுத்தது ஜக்ஜீவன் ராமுக்கு தொழிலாளர் துறை. சிஹெச் பாபாவுக்கு சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறை. லியாகத் அலிகானுக்கு நிதித்துறை. ஆசப் அலிக்கு ரயில் மற்றும் போக்குவரத்து துறை. சந்திரிகருக்கு வணிகத்துறை. காஸ்நாயர் அலிகானுக்கு சுகாதாரம். ஜோகேந்திரநாத் மண்டலுக்கு சட்டத்துறை. அப்துர்ராப் நிஸ்தார் அப்படிங்கிறவருக்கு அஞ்சல் மற்றும் வான் போக்குவரத்து துறை. ராஜகோபாலாச்சாரிக்கு கல்வி மற்றும் கலை. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரியா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பினுடைய இது வரைக்கும் அந்த வரலாற்று தாக்கங்கள் பார்த்தோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய தோற்றம். இந்திய அரசியலமைப்பினுடைய தோற்றம் எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படின்னா 1902 இந்தியர்களுக்கு தனி அரசியல் சட்டம் அமைப்பு வேண்டும் என கூறியவர் யார்? 1922 இந்தியாவிற்கென தனி அரசியலமைப்பு வேணும் என கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. முதலாக கூறியவர் மகாத்மா காந்தி. அடுத்தது நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானம் எந்த ஐஎன்சி மாநாட்டில் முன்மொழிந்தார்? அதாவது அரசியலமைப்பு வேணும் அப்படின்னா அவரும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. எங்கே முன்மொழிந்தார் அப்படின்னா 1927 டிசம்பர் 28 சென்னை ஐஎன்சியில். யார்? நேரு. சுயராஜ்ய அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு நேரு 1927 டிசம்பர் 28 சென்னை ஐஎன்சி மாநாட்டில் கூறியிருக்கிறார். அடுத்தது இந்தியர்களின் அரசியலமைப்பு எழுதும் திறன் எதன் மூலம் வெளிப்பட்டது? இந்தியர்களுடைய அரசியலமைப்பு எழுதும் திறன் எதன் மூலம் வெளிப்பட்டது? முதன்முறையாக 1928 ஆகஸ்ட் 10 வெளிவந்த நேரு அறிக்கை மூலியமாக இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு எழுதும் திறன் வெளிப்பட்டது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கட்டாயம் அரசியல் நிர்ணய மன்றம் தேவை என கூறியவர் யார்? அரசியலமைப்பு உருவாக்கணும், அதுக்கு நிர்ணய மன்றம் தேவை அப்படின்னு முதலாக கூறியவர் எம்என் ராய். எந்த வருஷம் அப்படின்னா 1934. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணி இந்தியர்களிடமே ஒப்படைக்கப்படும் என கூறியது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணி இந்தியர்களிடமே ஒப்படைக்கப்படும் என கூறியவர் யார் அப்படின்னா கூறியது எந்த அறிக்கை அப்படின்னா 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையின் தோற்றத்தின் போது அதன் சின்னமாக இருந்தது. அரசியல் நிர்ணய சபையின் தோற்றத்தின் போது அதன் சின்னமாக இருந்தது யானை. எது? யானை. அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? எந்த மாதிரி ரேஷியோவில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர். 10 லட்சம் உறுப்பினர்கள் மக்களுக்கு ஒரு உறுப்பினர். அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் மொத்தம் 389 பேர். 389 பேர். அடுத்தது மாகாண அதில் 389 பேரில் எங்கெங்கே எவ்வளோ தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேசிய உறுப்பினர்கள் 93, பலுசிஸ்தான்லேருந்து ஒரு பேர், டெல்லி, அஜ்மீர், குர்க் அப்படிங்கிற 3 இடத்துல இருந்தும் 3 பிளேஸ்லேருந்து 3 பேர், மொத்தம் 389. அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்தல் நடந்தது எந்த நாள் அப்படின்னா 1946 ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டில் அரசியல் நிர்ணய சபைக்கு முதலாக தேர்தல் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற கட்சிகள் எது அப்படின்னா காங்கிரஸ் 208 தொகுதி, முஸ்லீம் லீக் 73, இதர கட்சிகள் 15. அரசியல் நிர்ணய சபை முழுமையான வடிவம் பெற்ற வருடம். அரசியல் நிர்ணய சபை முழுமையான வடிவம் பெற்ற வருடம் 1946 நவம்பர். அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத தலைவர்கள் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி மாபெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னா. இவங்க 2 பேருமே அரசியலமைப்பு எழுதுகிற சபையில் இடம்பெறவில்லை. அரசியல் நிர்ணய சபையின் அமர்வுகள் மொத்தம் 11 அமர்வுகள். எத்தனை அமர்வுகள்? 11 அமர்வுகள். அதில் முதல் அமர்வு 1946 டிசம்பர் 9 முதல் 23 வரை. இரண்டாம் அமர்வு 1947 ஜனவரி 20 முதல் 25 வரை. மூன்றாம் அமர்வு 1947 ஏப்ரல் 28 முதல் மே 2 வரை.
4ஆம் அமர்வு 1947 ஜூலை முதல் 31 வரை. 5ஆம் அமர்வு 1947 ஆகஸ்ட் 14 முதல் 31 வரை. 6ஆம் அமர்வு 1948 ஜனவரி 27. 7ஆம் அமர்வு நவம்பர் 4 1948 ஜனவரி 8 1949. 8ஆம் அமர்வு 1949 மே 16 முதல் ஜூன் 16 வரை. 9ஆம் அமர்வு 1949 ஜூலை 30 செப்டம்பர் 18. 10ஆம் அமர்வு 1949 அக்டோபர் 6 17. 11ஆம் அமர்வு 1949 நவம்பர் 14 26. நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் மற்றும் வருடம் எது அப்படின்னா, இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 1946 டிசம்பர் 9. முதல் கூட்டத்தினுடைய கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா, தற்கால தலைவரை தேர்ந்தெடுக்கிறது. முதல் கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 211 பேர். பங்கேற்றதிலேயே மிக வயதான உறுப்பினர் யார் அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்க கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா, ஜேபி கிருபாலினி. முதல் தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, அவரை முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு வேண்டி கேட்டவர் யார் அப்படின்னா, ஜேபி கிருபாலினி. தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இந்த மாதிரி தற்காலிக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுத்தாளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை 2ஆம் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 11. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். இது சச்சிதானந்த சின்ஹா இறந்துருவார். அதுக்கப்புறம் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அந்த அரசியல் நிர்ணய சபையில் துணைத் தலைவர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னா, ஹச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. அரசியலமைப்பு முன்மாதிரி வரைவை வரைந்தவர் யார்? அரசியலமைப்பு முன்மாதிரி வரைவை வரைந்தவர் யார் அப்படின்னா, PN ராவ். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர், இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின், PN ராவ். நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தின் கருப்பொருள் என்ன? நேருவின் நோக்க தீர்மானம் முன்மொழிதல். நிர்ணய சபையினுடைய 3வது கூட்டத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, நேருவின் நோக்க தீர்மானம் முன்மொழிதல். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இதுவும் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22. நோக்க தீர்மானம் பின்னாளில் எதுவாக மாற்றப்பட்டது? அறிமுகம் செய்யப்பட்ட அந்த நோக்க தீர்மானம் எப்போ 1947 ஜனவரி 22 அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அந்த நோக்க தீர்மானம் பின்னாளில் எதுவாக மாறியது அப்படின்னா, முகவுரை. அரசியலமைப்பு உருவாக எடுத்துக்கொண்ட காலம், இது ரொம்ப முக்கியமானது. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். அடுத்தது, அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். எத்தனை உறுப்பினர்கள்? 15 பெண் உறுப்பினர்கள். யார் யார் அப்படின்னா, அம்மு சாமிநாதன், ஹன்சா ஜீவராஜ் மேத்தா, மாலதி சௌத்ரி, ரேணுகா ராய், விஜயலட்சுமி பண்டிட், பேகம் ஐசாஸ் ரசூல், கமலா சௌத்ரி, பூர்ணிமா பானர்ஜி, சரோஜினி நாயுடு, அன்னி மஸ்கரினி, துர்காபாய் தேஷ்முக், லீலா ராய், ராஜ்குமாரி, அம்ரித் கவுர், சச்சித கிருபாலினி, தாக்ஷாயினி வேலாயுதன். இது எல்லாமே 15 பெண் உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவங்க. சரியா? இந்திய அரசியலமைப்பை உருவாக்க மொத்தம் எத்தனை குழுக்கள் உருவாக்கப்பட்டன? மொத்தம் 23 குழுக்கள். அதில் 8 பெருசு, 15 சிறியது. அதில் என்னென்ன குழுக்கள் அப்படின்னு பாருங்கள். ஒன்றிய அதிகார குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஒன்றிய அரசியலமைப்பு குழுவுக்கும் நேரு தான் தலைவர். மாகாண அரசியலமைப்பு குழுவுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவர். வரைவு குழுவுக்கு BR அம்பேத்கர். இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருப்போம். இந்திய அரசியலமைப்போட வரைவு குழுவின் தலைவர் BR அம்பேத்கர். அதேமாதிரி செயல்முறை குழுவின் விதிகள் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மாநில குழுக்கள் ஜவஹர்லால் நேரு. இயக்கு குழு ராஜேந்திர பிரசாத். ஆலோசனை குழு சர்தார் வல்லபாய் பட்டேல். அதே மாதிரி ஆலோசனைக்கு இதுக்குடைய துணைக்குழு 4 துணைக்குழுக்கள் இருக்குது. அதில் ஒன்று அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழுவோட தலைவர் ஜேபி கிருபாலினி. சிறுபான்மையினர் துணைக்குழுவுக்கு ஹெச்சி முகர்ஜி தலைவர். வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி மற்றும் அசாம் அல்லாத பகுதியாக விலக்கப்பட்ட பகுதியின் துணைக்குழு கோபிநாத் பர்தோலி. முழுவதுமான
பகுதி, அதாவது அஸ்ஸாம் மற்றும் அஸ்ஸாம் பகுதிகளுக்கு துணைக்குழு வந்து ஏவி தாக்கர் தலைவர். அதே மாதிரி சிறிய குழுக்கள் பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் செயல்குழு வந்து ஜிவி மௌலாங்கார் தலைவர். வர்த்தக ஆணைக்குழு வந்து கேஎம் முன்ஷி. மன்றக்குழு பட்டாபி சீதாராமையா. தேசிய கொடிக்கான தற்காலிக குழு வந்து ஜேபி கிருபாலனியும் ராஜேந்திர பிரசாத்தும். அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வுக்குழு வந்து ஜவஹர்லால் நேரு. அறிமுக ஆவணக்குழு வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நிதி மற்றும் ஊழியர்கள் குழு வந்து ராஜேந்திர பிரசாத். ஹிந்தி மொழிபெயர்ப்பு குழு தலைவர் தெரியல. உருது மொழிபெயர்ப்பு குழுக்கும் தலைவர் தெரியல. அதே மாதிரி பத்திரிகை துறை தொகுப்பு குழு வந்து உஷாநாத் சென்ன. 1947 இந்திய விடுதலை சட்ட விளைவு ஆய்வுக்குழுக்கு தலைவர் தெரியல. அதே மாதிரி தலைமை ஆணையர்களின் மாகாண குழுக்கு வந்து பட்டாபி சீதாராமையா. மொழியியல் மாகாணங்களின் குழுவுக்கு வந்து எஸ்கே தாரு. நிதி நிபுணர் குழுவுக்கு வந்து நளினி ராஜன் சர்க்காரு. உச்சநீதிமன்றத்தின் தற்கால குழுக்கு வந்து எஸ் வரதாச்சாரியார். மொத்தம் சிறிய குழுக்கள் வந்து 15. அதில் அவங்க தலைவர்கள் பார்த்தோம். அடுத்தது வரைவு குழு ஏற்படுத்தப்பட்ட நாள் வந்து ஆகஸ்ட் 29, 1947. வரைவு குழு ஏற்படுத்தப்பட்ட நாள் வந்து ஆகஸ்ட் 29, 1947. வரைவு குழுவினோட தலைவர் யாருன்னா அம்பேத்கர். அடுத்தது வரைவு குழுவின் வழிகாட்டி என அழைக்கப்படுபவர் வந்து ஜவஹர்லால் நேரு. வரைவு குழுவின் வழிகாட்டி என அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது வரைவு குழுவின் வழிகாட்டி என அழைக்கப்படுபவர் வந்து ஜவஹர்லால் நேரு. வரைவு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து மொத்தம் தலைவர் உட்பட 7 நபர்கள். யார் யார் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கேஎம் முன்ஷி, சையது முகமது ஷாதுல்லா, என் மாதாராவு. யாருக்கு பதில் அப்படின்னா பிஎல் மில்லருக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து டிபி கெய்தான் அப்படிங்கிறவருக்கு பதிலாக இவங்க 2 பேருமே ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அரசியலமைப்பின் இறுதி வடிவம் அறிமுகம் செய்யப்பட்ட நாள். அரசியலமைப்பு முழுவதுமாக எழுதப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டது நவம்பர் 4, 1948. அதே மாதிரி வரைவு செய்ய ஆகிய நாட்கள், அந்த எழுதப்பட்டு வரைவு செய்ய ஆகிய நாட்கள் வந்து 141 நாட்கள். அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தை எத்தனை பேர் கையொப்பமிட்டு இறுதி செய்தனர்? அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தை எத்தனை பேர் கையொப்பமிட்டு இறுதி செய்தனர்? 284 நபர்கள். 284 நபர்கள். 84 நபர்கள். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949. இந்திய சட்ட தினம் வந்து நவம்பர் 26, 1949. இதை தான் நம்ம வந்து எல்லா அரசு அலுவலகங்களையும் கல்வி நிலையங்களையும் கொண்டாடப்படக்கூடியது. அதிகாரப்பூர்வமாக இந்திய சட்ட தினம் 1949 நவம்பர் 26. வருஷம் சட்ட தினம் வந்து நவம்பர் 26. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் இருந்த பகுதிகள், அட்டவணைகள், சரத்துகள் என்னென்ன அப்படின்னா 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துகள். 1950 அல்லது 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துகள். நவம்பர் 26, 1949 அன்றே நடைமுறைக்கு வந்த சரத்துகள். எழுதிட்டாங்க, எழுதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்றே நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா சரத்து 5, 6, 7, 8, 9. இது வந்து குடியுரிமையை பற்றி சொல்லுது. இது சரத்து 60 வந்து குடியரசுத் தலைவர் நியமனம். சரத்து 324 வந்து தேர்தல் ஆணையம். சரத்து 324 தேர்தல் ஆணையம். 366 வந்து வரையறைகள். சரத்து 367 வந்து விளக்கங்கள். சரத்து 379, 80, 388, 91 வந்து இதெல்லாம் நீக்கப்பட்டது. சரத்து 392 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம். சரத்து 393 வந்து குறுகிய கால தலைப்புகள். இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நவம்பர் அந்த ஏற்றுக்கொண்ட நாளன்று நடைமுறைக்கு வந்துவிட்டது. தற்போது எத்தனை அரசியல் பகுதிகள், அட்டவணைகள், சரத்துகள் இருக்குது அப்படின்னா 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 460 சரத்துகள். பூர்ண சுயராஜ்யம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் இது அப்படின்னா ஜனவரி 26, 1929 லாகூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதை எந்த வருஷத்துலேருந்து விடுதலை நாளாக முழு விடுதலை நாடு பூரண சுயராஜ்யம் அப்படின்னு கடைபிடிச்சாங்க அப்படின்னா 1930 ஜனவரி 26 கடைபிடிச்சாங்க. அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் வந்து ஜனவரி 24, 1950. இந்தியாவின் டொமினியன் காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஆகஸ்ட் 15 1947 ஜனவரி 26 1950. டொமினியன் காலம். சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை கூடிய போது ஐஎன்சி தலைவர் யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. 1952 பொதுத் தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற கூடிய நாள் பொதுத் தேர்தலுக்கு பிறகு சுதந்திரம் பெற்று பொதுத் தேர்தலுக்கு பிறகு 1952 கூடுது. அது எந்த நாள் அப்படின்னா மே 13 1952. அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் தேசிய கொடி ஜூன் 22 1947, தேசிய கீதம் ஜனவரி 24 1950, தேசிய பாடல் ஜனவரி 24 1950, தேசிய சின்னம் ஜனவரி 26 1950, இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28 1950, இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 1950. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்கள், ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதியவர் யார் அப்படின்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. இதுவும் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி. எந்த பாணியில்? இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்பட எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு எழுதுவதற்கு ஆகிய செலவு எவ்வளவு? 64 லட்சம். எத்தனை நாடுகளுடைய அரசியலமைப்பை அலசி ஆராய்ஞ்சு இந்தியா போன்ற பெரிய நாடுகளுக்கு தேவையான சட்டங்களை எடுத்தாங்க அப்படின்னா 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு. அதேமாதிரி இந்திய அரசியலமைப்புடைய மூலங்கள் இப்போ இருக்கிற அரசியலமைப்பில் எந்தெந்த மூலங்களை எங்கேருந்து நம்ம எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்திய அரசு சட்டம் 1935 எதாவது எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆளுநருடைய அலுவலகம், ஆளுநர் உரை, நிர்வாக செயல்கள், நீதித்துறை, நெருக்கடி கால சட்டமுறைகள், பொதுப்பணி தேர்வு ஆணையம், கூட்டாட்சி தத்துவம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். இதில் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது, இங்கிலாந்துடைய அரசியலமைப்புலேருந்து எதாவது எடுத்திருப்பாங்க அப்படின்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை, இரு அவை பாராளுமன்ற முறை, அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர், ஒற்றை குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி, பாராளுமன்ற சலுகைகள், சட்டமன்ற நடைமுறை, அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, சபாநாயகர் முறை, நீதி பேராணைகள். மிக முக்கியமாக, ஏன்னா இங்கிலாந்து தானே ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதிலிருந்து மிக முக்கியமான சட்டத்திட்டங்களை அவங்க எடுத்திருப்பாங்க. அமெரிக்கா பாருங்கள், அமெரிக்கா அரசியலமைப்புலேருந்து எதாவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா முகவரை, அடிப்படை உரிமைகள், நீதி புலனாய்வு, நீதித்துறை சுதந்திரம், தலைமை நீதிமன்ற முறை, துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை. இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அதேமாதிரி அயர்லாந்திலேருந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுப்பட்டியல், வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம், பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம், மத்திய மாநில உறவுகள். ஜெர்மனிலேருந்து எதாவது எடுத்திருப்பாங்க அப்படின்னா நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுத்துதல், நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இது ரெண்டுமே எங்கேருந்து எடுப்பாங்கன்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது, சோவியத் ரஷ்யாவிலிருந்து அடிப்படை கடமைகள், முகவுரையில் இடம்பெற்ற சமூக பொருளாதார அரசியல் நீதி, அதுக்கப்புறம் நீதியின் மாண்புகள். இதெல்லாமே ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா குடியரசு, முகவுரையில் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம், இது ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறையும் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. கனடாவிலிருந்து கூட்டாட்சி அரசாங்கம், எஞ்சிய அதிகாரங்களின் பதிவு, வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு, மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல், உச்சநீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம், இதெல்லாமே கனடாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து, ஜப்பான்லேருந்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறையை எடுத்திருப்பாங்க. அடுத்து, சுவிட்சர்லாந்திலிருந்து கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். அடுத்தது, 50 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அரசியலமைப்பை ஆராய அமைக்கப்பட்ட குழு MN வெங்கடாச்சலையா குழு 2000 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, ஜனவரி 24 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எத்தனை பிரதிகள் வைத்தது? அதாவது எழுதி அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது குடியரசு தினத்துக்கு முன்னாடி எத்தனை பிரதிகள் வச்சாங்க அப்படின்னா 3 பிரதிகள். அது என்னென்ன அப்படின்னா, முதல் பிரதி ஆங்கில வடிவம், 2ஆம் பிரதியும் ஆங்கில வடிவம், 3ஆம் பிரதி இந்தி வடிவம். சரியா? அரசியலமைப்பின் உண்மை பிரதி இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். அரசியலமைப்போட உண்மையான அரசியலமைப்பு பிரதி இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளில் இருக்கும். சரியா? இது வரைக்கும் அரசியலமைப்பு வரலாற்றினுடைய தாக்கமும்
இந்திய அரசியலமைப்பு எப்படியெல்லாம் உருவானது அப்படின்ற வரலாறும் பார்த்தோம். அடுத்த பகுதியில் மீதி பார்க்கலாம். தேங்க்யூ.